திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன நினச்சி பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் போமாட்டார். போன தரம் மாதிரியே இந்த தரமும் அவர் இதை புறக்கணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்க அட்வான்ஸாக புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமேன்ற ஃபீலிங்கில் இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது ஒரு சாதாரண நிகழ்வு. இந்த மாதிரியாக இதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கிறதுக்கு எதுவும் இல்லை. காரணம் என்னென்னா, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்ப மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நேராக வந்து உடல்நலம் விசாரித்தார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வேணால் டெல்லிக்கே வாங்களேன், அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னார். அதே மாதிரியாக அவருடைய மறைவுக்கு பின் இறுதி சடங்குக்கு வந்தார். அது மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லாதவர்களுக்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதுங்கிறது பழக்கம் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத கருணாநிதி அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். ஆகவே இதெல்லாம் கூட்டணி அதோடு முடிச்சு போடுறது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. பேசுகிறதுக்கு வேறு விஷயம் இல்லைன்னா இதை ஏதாவது பேசி கொண்டு இருப்போமே அப்படிங்கிறது மாதிரியா. இது வெறும்பாய மல்டவனுக்கு அவள் கிடைச்ச மாதிரி நாணய வெளியீட்டு விழா நடந்திருக்கு, அவ்வளோதான். இதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிடணும்னு விரும்பினாங்க. அவர் வந்தார், அவ்வளவுதான். அதுக்கு மேலே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா நான் நினைக்கல. 2009 அப்பவும் பிஜேபிக்கும் திமுக கூட்டணியெல்லாம் கிடையாது. நான் என் மகள் திருமணத்துக்கு அழைச்ச பொழுது ஸ்டாலின் அவர்கள் நேராக வந்திருந்தார். அப்புறம் என்னோட 60க்கு வந்தார், என்னோட 2வது மகள் திருமணத்துக்கு வந்தார். வீட்டில் நடந்த விசேஷங்களுக்கு நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் வந்திருக்கார். ஆகவே அரசியலில் இதெல்லாம் ஒரு நட்பு ரீதியிலான விஷயங்கள். ஏன் எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருக்காங்க என் வீட்டு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு. ஆகவே அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஆளுநர் அவர்களுடைய கெட் டுகெதர், டீ பார்ட்டி, அதில் கூப்பிட்டா சந்தித்தா மூஞ்சி திருப்பிண்டா போவாங்க என்ன, நலன் விசாரிப்பார்கள், மகிழ்ச்சியாக ப்ளசன்ட்ரீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்கிறது இது நார்மல் பொலிட்டிக்கல் கல்ச்சர். அதை போய் பெருசாக இதுக்கு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் பிரிந்து விட்டன அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ஏதோ மீம்ஸ் போடுறவங்களுக்கு வேணால் உதவும், அது தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன நினச்சி பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சர் அவர் போமாட்டார், போன தரம் மாதிரியே இந்த தரமும் அவர் இதை புறக்கணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்க அட்வான்ஸாக புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமேன்ற ஃபீலிங்கில் இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறைஞ்சது இப்போ 20% மக்களுக்காவது இந்த 2 கழகங்களும் இல்லாத ஒரு அணி வேணும் அப்படின்னா அதன் அவசியத்தை வாக்காளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது நம்முடைய கூட்டணியினுடைய என்டிஏனுடைய வாக்கு வங்கியினுடைய அளவு காட்டுது. அப்போது இதை அட்வான்ஸ் பண்ண நான் இப்போ இந்த கடந்த ஒரு மாதத்தில் 15 பொதுக்கூட்டங்களுக்கு மேல் பேசியிருக்கேன். அங்கே நான் சொல்கிறதே, ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, நம்ம ஒர்க்கர்ஸு எல்லார் வீட்டுக்கும் போவோம், பிஜேபிக்கு ஓட்டு போடாத இன்னும் ஒருத்தரை நீங்கள் ஓட்டராக கொண்டு வரணும்னு எல்லாத்தையும் கேட்போம். அப்போ இந்த 18% 37 ஆனால் பிஜேபி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி. அதனால் நாம் தெளிவாக நம்முடைய பாதையில் போய்கொண்டு இருக்கோம். இதெல்லாம் இடையில் நடக்கிற அரசியல் நாகரிகத்திற்காக நடக்கின்ற சாதாரண நிகழ்வுகளை இவங்க பெருசாக்கி அதுக்கு அதை பூதாகாரமாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க. அவங்களோட இம்மீடியேட்டு பாஸ்ட்டையே அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கலன்னு தெரியுது. ஏனென்றால் ஒரு 10 பேர் வெளியில் போகிறாங்க, அதனால் பெரும்பான்மை போகுது, அப்புறம் அதுக்கு இடைத்தேர்தல் நடக்குது, அந்த இடைத்தேர்தலில் 1-2 சீட்டு மெஜாரிட்டியில் இந்த அரசாங்கம் காப்பாற்றப்படுது. இதெல்லாம் நடந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி அந்த தேர்தலையும் 2019 21 அதிமுக கூட்டணியில் இருந்தோம் நம்ம. ஆகவே அவர்கள் நம்ம இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத இந்த பார்லிமெண்ட்டில் அதிமுக குறைஞ்சது உணர்ந்திருக்கணும். என்று சொன்னால்
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக 12 தொகுதியில் இவங்க பின்னடைவு ஏற்பட்டுருக்கு. 3rd பிளேஸுக்கு போயிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சராக இருந்து ரொம்ப அதிகமாக பேசுகிற ஜெயக்குமார் அவருடைய மகன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டெபாசிட் லூஸ் பண்ணியிருக்கார். என்னை பொறுத்தவரை அமைச்சரை யார் அமைச்சராக இருக்கணும், அவருக்கு என்ன இலாக்கா கொடுக்கணும், இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரீராகேட்டிவ். அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த மாற்றங்களால் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏற்பட்டு இருக்கிறதா? அப்படிங்கிறதான் மக்களும் கவலைப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி மேலே ஒட்டுற ஸ்டிக்கரில், அது நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு ஸ்டிக்கர் ஓட்டினாலும், துணை முதல்வர்னு ஸ்டிக்கர் ஓட்டினாலும், ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்னு ஸ்டிக்கர் ஓட்டினாலும், தமிழ்நாடு நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா? விஜய் ஏதாவது அவரோட கொடியில் இந்த கலர் இருக்கிறதுக்கு இன்ன காரணம், அல்லது அதில் இருக்கிறது ஹாத்தியா கணேஷ் மூர்த்தியா சொல்லலை இல்லை. ஏன்னா மாயாவதி அவர்களோட சின்னம் யானை சின்னம். ஆனால் அவர் பிஜேபிக்கு எதிராக இருக்கும் பொழுது மாயாவதி கட்சியினுடைய கோஷமே ஒரு மாதிரியாக மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்தது. திலக் தலுவார் தராஜ் இன்கோ மாரோ ஜூத்தாச்சார், இதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோஷமாக இருந்தது. அதாவது திலக்குனா பிராமணர்கள், தல்வார்னா சத்திரியர்கள், தராஜுனா வைஷ்யர்கள், இந்த 3 பேரையும் செருப்பால 4 அடி. தட் வாஸ் தி ஸ்லோகன் ஆஃப் பிஎஸ்பி. அப்படி இருந்த உடனே பிஜேபியோட கூட்டணி வந்தது. நம்ம உதவியில் தான் அந்த அம்மா சிஎம் ஆனாங்க. கூட்டணி வந்த உடனே என்ன சொன்னாங்க? இது ஹாத்தினையே கணேஷ் மூர்த்திகே, இது யானை இல்லை விநாயக பெருமான் அப்படின்னு பேசினாங்க. அதனால இப்போ அவர் அதில் யானை இருக்கா விநாயக பெருமான் இருக்கா என்ன சொல்ல போகிறார் தெரியாது. அவரே சொல்லாத பொழுது அதுக்கு நம்ம எதுக்காக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும்? அதுவும் தேவையில்லை. 100 ரூபா நாணயத்தை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு விற்கிறதுன்னா அது என்ன ஒரு சட்டவிரோத செயலாக உங்களுக்கு மனசுக்கு படலை? சட்னு நினைக்கும் பொழுதே இது என்ன 100 ரூபா நாணயம், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட், அதுக்கு 100 ரூபா, அது நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு விற்பீங்களா என்ன? அதனால் இது யோசிக்க வேண்டிய சட்ட வல்லுநர்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். அவரோட ஸ்ட்ரென்த் அவ்வளவுதாங்கிறத திமுக புரிஞ்சுன்னு இருக்கோ தெரியலை எனக்கு, என்ன காரணம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அவர் புலம்ப ஆரம்பித்ததுனால, திருமாவளவன் அவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டார், தலித்தெல்லாம் சிஎம் ஆக முடியாது அப்படின்னு. இவருக்கு முதல் சிஎம் ஆசை இருக்கா தெரியலை. அப்படி இருந்தால் அவர் தன்னை திருத்திக்கணும், இல்லாமல் ஆக முடியாது நிச்சயமாக. பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய கட்சிகளில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக முக்கியமான துறைக்கு தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? ஹிந்து மதத்தை நான் கொசு மாதிரி, டெங்கு மலேரியா மாதிரி அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படிலாம் மாநாடு வருஷம் போடுவார். சனாதன இந்து தர்மத்தை அழிப்போம்னு மாநாடு போடுறவர். ஆகவே ஒரு மத வெறுப்பு இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு காலம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நான் எந்த கூட்டணி பற்றியும் பேசலை. ஆனால் திருமாவளவன் அவர் தன்னை நினச்சி பேசியிருந்தால் ஒரு தலித் வர முடியுமா முடியாதுன்னா முடியும். பாரதிய ஜனதா கட்சி 2 முறை பட்டியல் சமுதாயத்தினரை தலைவராக ஆக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில். நாம் மற்ற மாநிலங்களை பற்றியே பேசலை. அதனால் நாளைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கும்பொழுது என்ன வேணான்னு நிகழலாம். திருமாவளவனுடைய எண்ணம் கூட ஈடேறலாம் பிஜேபியில். ஆனால் அவருக்கு நடக்கணும்னா நடக்காது. வெகுஜன விரோதி திருமாவளவன். இந்து சமுதாயத்தை அவ்வளவு மோசமாக அதை அழிக்கணும் ஒழிக்கணும் கொளுத்தணும். சனாதன இந்து தர்மத்தை கொளுத்துவேன் அப்படின்லாம் பேசினா மாநாடு போட்டால் வருஷம் எப்படி ஏற்றுப்பாங்க? உங்களுக்கு ஏற்புடைமை வெகுஜன மக்களிடம் இருந்தால்தான் உங்களால் ஆக முடியும். அதனால் உங்களால் ஆக முடியலன்ன உடனே இந்த ஆத்தோடு அடிச்சுட்டு போகிற ஆடு உலகமே அழிஞ்சு போகிறதுன்னு பேசுகிற மாதிரி திருமாவளவன் பேசக்கூடாது. இன்றைக்கி தேர் இஸ் டோட்டல் லாலெஸ்னஸ் இன் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் பெண்களுக்கு பலவீனமானவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்கின்ற சூழ்நிலை வந்திருக்கு.
சந்தேஷ் காலியில் அதுதானே நடந்தது. பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார்கள், பெண்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு எந்த விதமான ஒரு பரிகாரமும் அந்த அரசாங்கம் செய்யலை. மேற்கொண்டு இது மம்தா பானர்ஜி அவருடைய கட்சி இருக்கு, இட் இஸ் பார்ட்டி ஆஃப் குண்டாஸ் பை குண்டாஸ் ஃபார் குண்டாஸ். இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ங்கிறது அவ்வளோ மோசமான ஒரு வன்முறை இயக்கம். அதை வச்சுட்டு வன்முறையின் மூலமாக மக்களை மிரட்டி கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட எப்படி நாம் நியாயமான ஒரு தீர்வு எதிர்பார்க்க முடியும்? இல்லை, எந்த விதத்திலும் மம்தா பானர்ஜியின் அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கும் நியாயம் கிடைக்கும், அவர்களுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அம்மாவோட கேரக்டர் அப்படி. எதை பற்றியும் கவலைப்படாமல், நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார், ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவர் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாரா? அவங்க இன்னமும் ஆளுங்கட்சியில் இருக்கோங்கிற மனோநிலைக்கே வரலைங்கிறேன்னா அது ஒரு விதமான மனப்பிராந்தி. நான் அவங்கள இன்சேன் பர்சன்னு சொல்ல விரும்பலை, அவ்வளோ மோசமான வார்த்தை பயன்படுத்த விரும்பலை. ஆனால் அவர் அப்படித்தான் நடந்துட்டு